பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சார்பில் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்விற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். தமிழகத்தில் திமுக தலைவர் கருணாநிதி, பாமக தலைவர் ராமதாஸ், தமிழ் மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EPKS இளங்கோவன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் G. ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்தும் இந்த விலை உயர்வை உடனே திரும்ப பெற வலியுறுத்தியும் இன்று மாவட்ட தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் G. ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். CBSE 10ஆம் வகுப்பு மற்றும் +2 பொதுத் தேர்வுகள் நாடு முழுவதும் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் இத்தேர்வுகளை 46,000 மாணவ மாணவிகள் எழுதுகின்றனர். இன்று தொடங்கும் +2 தேர்வு ஏப்ரல் 20ஆம் தேதி வரையிலும் 10ஆம் வகுப்பு தேர்வு 26ஆம் தேதி வரையும் நடைபெற உள்ளது. 10ஆம் வகுப்பில் பள்ளி அளவிலான தேர்வு மார்ச் 10ஆம் தேதி தொடங்குகிறது. தேர்வுகளை கண்காணிக்க சிறப்பு பார்வையாளர்கள், பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்காக கூடுதலாக 1 மணி நேரம் வழங்கப்படும் எனவும், இத்தேர்வுக்கான முடிவுகள் வரும் மே மாதத்தில் வெளியிடப்படும் எனவும் CBSE தெரிவித்துள்ளது. விருதுநகர் மாவட்டத்தில் தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு அமைச்சர்கள் உதயகுமார் மற்றும் ராஜேந்திர பாலாஜி இருவரும் ஏழை எளிய பெண்களுக்கு திருமண உதவித்தொகையினை வழங்கினர். விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட ஆட்சியரகம் அலுவலகத்தில் சமூக நலத்துறை சார்பில் தாலிக்கு தங்கம் மற்றும் திருமண உதவித்தொகையினை 300 பயனாளிகளுக்கு வருவாய்த்துறை அமைச்சர் உதயகுமார் அவர்களும், செய்தி மற்றும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்களும் வழங்கினர். இவ்விழாவில் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ராஜாராமன் மற்றும் ஏராளமான அதிமுக கழக தொண்டர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் அருகே ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு திமுகவினர் வைத்த பேனர்களை போலீசார் அகற்றியதால் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் திமுக பேரூர் கழகம் சார்பில் மு.க. ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு வைக்கப்பட்டிருந்த பேனர்களை அனுமதியின்றி வைத்ததாக கூறி 10க்கும் மேற்பட்ட இடங்களில் இருந்த பேனர்களை போலீசார் அகற்றினர். இதனை கண்டித்து திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் செங்குன்றம் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. அதேபோல் ஆவடி, அம்பத்தூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் போலீசார் பேனர்களை அகற்றியதால் திமுகவினர் மறியலில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் நடைபெறும் தொடர் கொலைகள் குறித்து புலனாய்வு குழு அமைத்து விசாரிக்க வேண்டும் என புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். புதிய தமிழகம் கட்சியின் நகர செயலாளர் பாஸ்கரன் கடந்த பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்டார். இதையடுத்து அவரது பெற்றோருக்கு ஆறுதல் கூற அக்கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி பிச்சனார் தோப்பில் உள்ள பாஸ்கரன் வீட்டிற்கு சென்று அவரது படத்திற்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். பின்னர் அவரது பெற்றோருக்கு ஆறுதல் கூறினார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனிப்பட்ட நபருக்கு கிடைக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் கூட இப்பகுதி மக்களுக்கு கிடைக்கவில்லை எனவும், இந்த பகுதியில் நடைபெறும் கொலைகள் குறித்து தனி புலனாய்வு குழு அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள வாணியாறு நீர்த்தேக்கத்திலிருந்து ஏரிக்கு தண்ணீர் திறந்துவிடக் கோரி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வாணியாறு நீர்த்தேக்கத்திலிருந்து பாசனத்திற்காக கடந்த பிப்ரவரி 7ஆம் தேதி தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. இதனையடுத்து ஆலாபுரம், மோந்தியாம்பட்டி உள்ளிட்ட ஏரிகளுக்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதாகவும், ஆனால் தென்கரை கோட்டை ஏரிக்கு தண்ணீர் திறக்கவில்லை எனவும், இதனால் இப்பகுதி மக்கள் குடிநீரின்றி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினர். ஏரிக்கு தண்ணீர் திறந்துவிடக் கோரி பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் பலமுறை கோரிக்கை விடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் தென்கரை கோட்டை பேருந்து நிலையத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த வட்டாட்சியர் ரவிச்சந்திரன் மற்றும் போலீசார் கிராம மக்களிடம் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். ஏரிக்கு தண்ணீர் திறந்துவிட உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து சாலை மறியல் கைவிடப்பட்டது. இதனால் தருமபுரி பாப்பிரெட்டிப்பட்டி சாலையில் சுமார் 4 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் உடற்பயிற்சிகள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மாரத்தான் போட்டிகள் நடைபெற்றன. விருதுநகர் மாவட்ட தடகள கழகம் சார்பில் உடலின் ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சியின் முக்கியத்துவம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மாரத்தான் மற்றும் மினி மாரத்தான் போட்டிகள் நடத்தப்பட்டன. இந்த போட்டிகளில் அருப்புக்கோட்டை, ஸ்ரீவில்லிபுத்தூர், சிவகாசி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பள்ளி மாணவ மாணவிகள் உள்ளிட்ட வீரர்கள் பலர் கலந்து கொண்டனர். சிவகாசி அரசினர் பள்ளி அருகே தொடங்கிய இந்த மாரத்தான் போட்டிகள் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக 42 கிலோமீட்டர் வரை நடைபெற்றது. இதனை அடுத்து ஆண் மற்றும் பெண்கள் பிரிவில் நடைபெற்ற மாரத்தான் போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது.